பயம் என்பது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது, குற்றவாளிகளுக்கே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கிய தூத்துக்குடி போக்சோ சிறப்பு நீதிபதி இரட்டை தூக்கு தண்டனை வழங்கிய நீதிபதி அவர்களுக்கு நன்றிகள். அதாவது கடந்த மார்ச் 10ஆம் தேதி விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி காணாம போறாங்க. 11ஆம் தேதி மார்ச் 11ஆம் தேதி மறுநாள் அந்த மாணவியோட உடலை இறந்த நிலையில கண்டெடுக்கிறாங்க. கடந்த அதாவது மார்ச் 11 இருந்து மார்ச் 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நாட்களா இந்த குற்ற செயலில் ஈடுபட்டது யாருன்னு போலீஸ் டிபார்ட்மெண்டால கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால இந்த மாணவியோட உடலை வாங்க மறுத்து 10 நாட்களுமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸும் சரி, ரிலேட்டிவும் சரி. அதுக்கப்புறம் 10 சிறப்பு படைகளை அமைச்சு டவர் லொகேஷன், தடய அறிவியல் போன்ற தொழில்நுட்பம் மூலியமாக இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது சாயல்குடியை சார்ந்த தர்ம முனீஸ்வரன் என்கிறவரை கைது பண்றாங்க. கைது பண்ணதுல இருந்து, அதாவது இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அடுத்த 20 நாளுக்குள்ள கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் 77 நாள்லயே இந்த வழக்குக்கு உண்டான தீர்ப்பை நீதிபதி கொடுத்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இந்த வழக்கு விசாரணை எப்படி நடந்திருக்குன்னா, கடந்த மே மாசம் 5ஆம் தேதி, அதாவது கடந்த 5ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை, சாட்சி விசாரணை தொடங்கியிருக்கு. அதாவது வாயிலை எப்படி கொடுத்திருக்காங்கன்னா கோர்ட்ல 5ஆம் தேதியில இருந்து அடுத்தடுத்த நாள், அதாவது 5, 6, 7, 8, 9, 10 சாட்டர்டே சண்டே, அடுத்தது 11, 12, 13, 14, 15, அதாவது இன்று வரைக்குமே கடந்த 5 மேல இருந்து இன்று வரைக்குமே எக்ஸப்ட் சாட்டர்டே சண்டே தவிர மீதி எல்லா நாளுமே சாட்சி விசாரணை விசாரிச்சு நிறைவு பண்ணி இந்த தீர்ப்பை, வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க தீர்ப்பை, இரட்டை தூக்கு தண்டனையை நீதிபதி கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இது முடிவல்ல, இன்னொரு குழந்தையின் பாதுகாப்பின் தொடக்கம் தான் நான் கருதுறேன். அது மட்டும் இல்லாம பெற்றோர் மட்டும்தான் குழந்தையை பாதுகாக்கிற கடமையில இருக்காங்க, நம்ம இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு குழந்தையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்பதான் இந்த சமுதாயத்துல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாதுகாப்பு இல்லாத முன்னேற்றம் அது முன்னேற்றமே கிடையாது. தேங்க்யூ.